சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. செந்தில் பாலாஜிக்கு உதவியாளராக இருந்தவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது என்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையானது நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்கள். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை எந்தெந்த மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது, யார் யார் வீட்டில் நடைபெற்று வருகிறது, டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு என்றால் என்ன? தமிழ்நாடு முழுவதும் 51 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனையானது நீடித்து நடந்து வருகிறது. எதற்காக என்று பார்த்தோம் என்றால், மின்சார வாரியத்துல அலுமினியம் கண்டக்டர் எனப்படக்கூடிய அந்த மின்கடத்தி கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் முறைகேடு தொடர்பாகத்தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த டான்ஜெட்கோல மின்கடத்தி கொள்முதல் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட 9 டெண்டர்கள்ல சுமார் 1028 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சரான CTR நிர்மல்குமார் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போதே அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். இந்த முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததாக அவர் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் 51 இடங்கள்ல சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த டான்ஜெட்கோல்ல மின்கடத்தி கொள்முதல் நடவடிக்கைகளில் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற மின்வாரிய அதிகாரிகள், அதே போன்று தனிநபர்களோட வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல தான் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டும் 27 இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அண்ணா நகர்ல 3 இடங்கள், தேனாம்பேட்டையில 1 இடங்கள், பெருங்குடியில 4 இடங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தேனாம்பேட்டையில அமைந்திருக்கக்கூடிய காசி என்பவரது வீட்டிலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர் யார் என்று பார்த்தோம் என்றால், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல அவர் உதவியாளராக பணியாற்றியதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த காசி என்பவரோட வீட்டுல வருமான வரித்துறை அதிகாரிகள், அதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்று பல்வேறு அதிகாரிகள் இவருடைய வீட்டுல ஏற்கனவே சோதனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாகவும் கூறப்படுகிறது. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையும் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு சோதனையை நடத்தி வருகின்றனர். இந்த மின்கடத்தி கொள்முதல் டெண்டர்கள்ல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறதா, அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் வகையில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையும் நடைபெற்று வருவதாகவும், இந்த சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்கள் மற்றும் அந்த டெண்டர் முறைகேடு நடந்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் வெளியாகும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.